நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடக்கும்ல. அது எல்லாத்துலேயுமே இசை முக்கியமான ஒரு பங்களிப்பாக தான் இருந்திருக்கு. பாடல்கள் கேட்குறதுங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த பாடல்களை இசையமைத்து அதில் சில வார்த்தைகள் போட்டு பாடக்கூடிய பாடகர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரியாதைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அது எஸ்பிபி ஆகட்டும், ஏஆர் ரகுமான் ஆகட்டும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அவங்களுக்கு நம்ம ஒரு காலம் முழுக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்றி கடன் பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த காற்றுல இருக்கக்கூடிய இசையை வார்த்தைகள் போட்டு பாடக்கூடிய வல்லவர்கள் தான் இந்த பாடகர்கள், பாடகிகள். அந்த வரிசையில் முக்கியமான ஒரு பாடகி தான் இந்த கல்பனா அப்படிங்கிற லேடி. இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி எல்லார்கிட்டையும் இருக்குது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களே, வீட்டுக்குள்ளே இருந்து அவங்கள 2 நாட்களாக பூட்டி கடந்த வீட்டுக்குள்ளே இருந்து மீட்டுலாம் கொண்டு போனாங்களே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேள்விகள் கேட்டிருப்போம். இப்போ அவங்களுடைய நிலை என்ன, அவங்க மகன் என்ன சொல்லியிருக்காங்க, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. பூங்காற்று மெதுவாக தொட்டாலும் கூட பொன்மேனி நெருப்பாக கொதிக்கின்றது அப்படின்னு வைதேகி காத்திருந்தால ஒரு வரிகள் இருக்கும். அந்த வரிகள் தான் ஒரு பாடகியினுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளால் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தியை மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பாடகி தன்னுடைய அப்பா இல்லை, அம்மாவும் இல்லை, கணவன் ஊர் ஊராக போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய ஜாப் ரிலேட்டடாக அவங்களும் வெவ்வேறு ஊர்களுக்கு போக வேண்டியது இருக்குது. தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கூட பிறந்த சகோதரி மட்டும்தான் இப்போதைக்கு துணையாக இருக்கா. அவளும் மதம் மாறி வேறு ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போது சந்தோஷமாக இருக்கா. தன்னுடைய குழந்தைக்கு இப்போது 6 வயது. அப்போது இந்த 6 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தையை யாருக்கிட்ட பாதுகாப்பாக ஒப்படைக்கிறது அப்படின்னு இந்த பாடகி யோசிக்கிறாங்க. அப்போ தான் தன்னுடைய தங்கச்சியினுடைய நினைவு வருது. அவங்க சென்னையில் இருக்காங்க. ஹைதராபாத்தில் இவங்க தனியாக ஒரு ஃப்ளாட் எடுத்து தங்கியிருக்காங்க. சரி, குழந்தைய தங்கச்சிட்ட விடுவோம் அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்ட விடுறாங்க. தங்கச்சியினுடைய கணவர் ஒரு மத போதகர். அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி ஒரு ஃபாதர் ஒருத்தர் போவார். அந்த ஃபாதர் இந்த குழந்தைகிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகினார். 6 வயது குழந்தை தானே அப்படின்னு சொல்லி அந்த சித்தியும் அந்த குழந்தைய மத போதகர்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பழக விடுறாங்க. மத போதகருக்கு கல்யாணம் ஆகலை. போதகர்களுக்கு எங்கே கல்யாணம் செய்து வைக்கிறாங்க. அப்போது தன்னுடைய பாலியல் இச்சையை அந்த குழந்தை மேலே செலுத்துகிறார். இதை புரியாமல் அந்த குழந்தை ஒரு கட்டத்தில் தவிக்குது. அம்மா ஒரு கட்டத்தில் பார்க்க வரா. அதுக்குள்ளே 5-6 ஆண்டுகள் கடந்து போயிடுது. தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே அந்த குழந்தைக்கு நாளாகுது. அப்போது அம்மா வந்தப்போ அம்மாக்கிட்ட இந்த விஷயத்தை பயந்து சொல்ல ஆரம்பிக்கிறாள். சொல்ல ஆரம்பித்த உடனே உனக்கு இவ்வளவு கொடுமை நடந்ததா அப்படின்னு சொல்லி, இது ரிலேட்டடாக நீ சித்திட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. சித்திட்ட சொன்னேம்மா. சொன்னதுக்கப்புறமும் கூட சித்தப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாயிடும். சித்தப்பா சித்தப்பாவோட ஃப்ரெண்டு தான் அந்த பாஸ்டர். ஸோ அவர் சொல்கிறபடி நடந்துக்கும், அவர் உன் மேலே பாசமாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஆஃப் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இது ரிலேட்டடாக நீ உங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா உன்னை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. எவ்வளோ கொடுமையான சம்பவம். அந்த பாடகி, அந்த பெத்த தாயாக அந்த அம்மாவுக்கு இந்த நிகழ்வுங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதற்கு பிறகு அவங்க அந்த தங்கச்சிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க சென்னையில் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க வராங்க. அன்றைக்கி தேதிக்கு அது பெரிய அளவில், இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, ஆனால் அன்றைக்கி தேதிக்கு அது பெரிய அளவில் வைரலான செய்தியாக மாறலை. அதற்கு பிறகு கமிஷனர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான காவல்துறை அதிகாரி மூலியமாக இந்த செய்தி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, அப்புறம் பரவுது. அதற்கு பிறகு அதில் உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு போக்சோவில் கூட அந்த பாதகரை, அந்த பாஸ்டரை கைது பண்ணாமல் விட்டுறாங்க. இதுதான் அந்த பாடகி அவளுடைய பொண்ணுக்கு நேர்ந்த மிகப்பெரிய கொடூரம். நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தையும் இதையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கையில். ஆனால் சங்கிலி தொடர்புன்றது தானே வாழ்க்கை.
யாரையும் கலங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவோ கவலையடைய செய்யணுங்கிறதுக்காகவோ இந்த விஷயத்தை நான் சொல்லலை. பட் இப்படி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. இதிலிருந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பங்கள்லையும் கூட நிகழும். ஆனால் ஃபெமிலியரான ஒரு நபருடைய வாழ்க்கையில் அது நடக்கும்போது தான் அது அவங்களுடைய வாழ்க்கையில் முள்ளாக போய் தச்சிருது. கடைசியில் ஒரு காலகட்டத்தில் நம்ம குழந்தைய சரியாக வளர்க்க முடியலையே, கணவனும் சரியில்லையே அப்படின்னு நினச்சிட்டு வேதனையோட அவங்க தூக்க மாத்திரையை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும், போதைக்கு அடிமையாவதும், தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டு எங்கே தூக்க மாத்திரை அப்படின்னு தேடக்கூடிய நிகழ்வுகளும் கூட அரங்கேறி இருக்கலாம். கணவர் கைது செய்யப்பட்டு என்ன பிரயோஜனம்? எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது. கைதால் ஒரு விஷயம் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான சொல்யூஷன் நம்ம வாழக்கூடிய பூமியில் இல்லை, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகத்தில் இல்லை, இல்லையா? டிஎஸ் ராகவேந்திரா இந்த நபரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் மறைஞ்சிட்டார் 74 வயசில். ஆனால் அவர் ஏற்படுத்தி இருந்த தாக்கம் இருக்குல்ல, படம் ரீதியாக வைதேகி காத்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் ரேவதி ரொம்ப அழகாக ஆடிருப்பாங்க. அவங்களுடைய ஆடலுக்கு அவங்க ஆடினதுக்கு காரணமே இவர் பாடினது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க மக்கள். அவர் அந்த ஒவ்வொரு அழகு மலராட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், ஒரு பெண்ணுடைய வலியும் வேதனையும் எப்படி திருமணத்துக்கு தடை இருக்கும் அப்படிங்கிறது ரிலேட்டடான விஷயங்களில் ரொம்ப பெரிய அளவில் வருத்தப்பட்டு ஒரு பெண் பாடக்கூடிய காட்சி. அதற்கு அவங்க அப்பாவாக டிஎஸ் ராகவேந்திரன் நடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அதே அப்பா கடைசியில் இறந்து போயிட்டார். ஆனால் அந்த காட்சி இன்ன வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு காட்சி. அப்படிப்பட்ட காட்சியில் நடித்த டிஎஸ் ராகவேந்திராவினுடைய பொண்ணு தான் இந்த கல்பனா. ஸோ இந்த கல்பனா அப்படிங்கிறவங்க அவங்க அப்பா பாடகர், அவங்க அம்மா, அதற்கு பிறகு அவங்க தங்கச்சி, இவங்க எல்லாமே பாடகிகள் தான். ஸோ இவங்க குடும்பமே இப்படி பாட்டு பாடுற குடும்பத்திலிருந்து வந்ததுனால 5 வயசுலேயே புன்னகை மன்னன் அப்படிங்கிற படத்தில் குணச்சித்திர நடிகையாக நடிச்சிருந்தாங்க, குழந்தை நட்சத்திரமாக. அதற்கு பிறகு படிப்படியாக கற்றுக்கிட்டாங்க, இசை ஆர்வம் வளர்ந்துக்கிட்டாங்க. 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட எல்லா மொழிகள்லையும் பாடல்கள் பாடியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் பாடியிருக்காங்க, இளையராஜனுடைய இசையில் பாடியிருக்காங்க. மாமன்னன் படத்தில் வரக்கூடிய பாடல்களுக்கு பாடியிருக்காங்க. ராசாவின் மனசிலே அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு ஜேர்னி தான் அவங்கள அடுத்தடுத்து கொண்டு போச்சு. இப்படி தமிழ் சினிமாவில் ரஜினி முருகன் உள்ளிட்ட இந்த நகைச்சுவை படங்கள்லையும் சில பாடல்களை பாடி கொடுத்துருக்காங்க. இப்படி சிறந்த பாடகியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துயர சம்பவம் தான் இன்னைக்கு ஹாட்லைனாக மாறி போயிருக்கு. लाइटला येईल सर. இவங்களுக்கு 44 வயது. இவங்க ஹைதராபாத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறாங்க. கணவர் கூட இல்லை. கூட இருந்தார் அப்படின்னா அவர் இப்போ சென்னையில் வேலையாக இருக்கார். பட் ஒரு 2 நாட்களாக அவங்களுடைய வீட்டை கதவை தட்டுறாங்க, யாருமே திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே தாழ்பட்டு போட்டு இருந்துச்சு. இதன் காரணமாக பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நான் ஒரு வேலையாக சென்னை வரைக்கும் வந்திருக்கேன், நான் அவங்க இருக்கிறது ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் கதவை இன்னும் திறக்கவே இல்லையே, 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தொடர்ச்சியாக அவங்க கணவர் நான் வந்துடுவேன், அதுக்குள்ளே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாருமே கதவை திறக்கல. அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு காவல்துறையிலேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. உடனடியாக உள்ளே பூந்து போய் பார்த்த காவலர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கு. அவங்க பெட்டிலேயே மயங்கிய நிலையில் கிடந்திருக்காங்க.
அவங்க தவறான முடிவு எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலை. பட் அதிகமான அளவில் போதை மாத்திரைகள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது காவல்துறை சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். பட் தூக்க மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் இப்போ அவங்க பொழைச்சிட்டாங்க. அவங்க பொழைத்ததற்கு பிறகு வந்து அவங்களுடைய வீடியோவே ரிலீஸ் ஆகிருக்கு. ఎక్కువ మోతాదులో తీసుకున్నారని చెప్పి మాకు ఇన్ఫర్మేషన్ ఉండింది. సో దాని ప్రకారంగా మేము ఏం చేసామంటే వెంటనే స్టమక్ వాష్ చేసాం. దో ఆవిడ అప్పటికి తీసుకొని 4 గంటలు అవుతుందని అన్నట్టు అన్నారు. సో బట్ స్టమక్ వాష్ చేసాము. స్టమక్ వాష్ చేసిన తర్వాత కొంచెం బ్రీతింగ్ డిఫికల్టీ వచ్చింది, బ్రీతింగ్ ప్రాబ్లం అట్లా వచ్చింది. సో బ్రీతింగ్ ప్రాబ్లం అట్లా రాగానే వెంటనే సిటీ స్కాన్ అది చేసుకున్నాము. సిటీ చెస్ట్, సిటీ బ్రెయిన్ అవన్నీ చేసుకున్నాము. కొంచెం పొలమారింది అన్నట్టు తెలిసింది. సో అంటే యూజువల్లీ ఆ మొత్తం మీద ఏమైనా పొలమారు ఉండాలి కొంచెం. అండ్ ఇంకొకటి స్ట్రెస్ ఇండ్యూస్డ్ పల్మనరీ ఎడిమా అంటారు. అంటే ఎప్పుడైనా కూడా ఇట్లా బాడీ ఏమన్నా అధిక స్ట్రెస్కి గురవుతే ఫ్లాష్ పల్మనరీ ఎడిమా అంటారు. అంటే మన లంగ్స్లో నీరులాగా చేరుతుంది. సో దానికి ఇమీడియట్గా వెంటిలేటర్ పెట్టాల్సి వచ్చింది. తర్వాత మేడం వాళ్ళు మేడం ఇన్సెన్సిస్ట్ మేడం ఇంకా வென்டிலேட்டர்తో மேனேஜ் చేయడం జరిగింది. இப்போ அவங்க நலமோடு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவங்க ஏன் இந்த மாதிரியான செயல்களில் செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் ரிப்போர்ட்டாக அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து யாரும் சொல்லலை. பட் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுடைய மகள் வந்து டைரெக்டாக பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் எங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைப்பளு காரணமாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து பிஹெச்டி படிச்சுட்ருக்காங்க. ஸோ நிறையா வந்து நைட் நேரத்தில் அதிகமான அளவில் கண்ணு முழிப்பாங்க. ஸோ தூக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால தூக்க மாத்திரை எடுத்துருந்துருக்காங்க. ஸோ இது வந்து அதிகமான அளவில் டோஸாக போனது தான் பிரச்சனையை தவிர எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இடையில எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அவங்களுடைய ரசிகைகளுக்கும் இருக்கக்கூடிய பெரும் கவலை என்னென்னா, கல்பனா எப்படியாவது உயிரோடு வந்துடணும் அப்படிங்கிறது தான். கடைசியாக வர 24 to 48 மணி நேரம் வந்து கல்பனாவை பற்றிய பேச்சுக்கள் தான் ஹைதராபாத்லையும் தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு. தொடர்ச்சியாக அவங்க நலம் பெற்று வீடு திரும்பணும் அப்படின்னு நிறையா பேர் கோரிக்கை வச்சு இப்போ இறைவன்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் படித்து பார்க்கும்போது தெரியுது. I am Kalpana Raghavendra, Prasad Prabhakar's daughter. My ammaki no issues. She is perfectly fine and happy. My amma, she is a singer. She is doing her LLB and also doing her PhD. So Danvalla, she has insomnia. So to treat her insomnia, doctor had prescribed her a tablet and she had consumed that in an overdose. Like she had overdosed slightly. This is not a suicide attempt. It's just a slight overdose because of stress, in like general life stress. Please do not manipulate any information. Our family is perfectly fine. My mom and dad are very much happy. I am happy. Everybody is perfectly fine in my family. ஹைதராபாத் நிஜாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கல்பனாவுக்கு மட்டுமான செய்தி இது அல்ல. தவறான முடிவுகள் நம்ம சிறு வயதிலிருந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். முடிவுகள்ங்கிறது சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமானது. அதனால் தவறான முடிவுகள் எடுக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய குடும்பத்தையும் நம்ம யோசித்து பார்க்குறதுங்கிறது சரிவர இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் கல்பனாவை மீட்டு விட்டார்கள். இன்னும் மீட்கப்பட வேண்டிய எத்தனையோ நபர்கள் நம்ம நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுடைய எண்ணத்திலையும் செயல்லையும் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தவறான முடிவுகள்லேருந்து அவங்க அதாவது எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கே அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.